இன்னைக்கு ஒரு குரூப் சபைக்குள்ள உட்காந்துட்டு இதான் சேட்டை. கடைசி காலத்தில் சபைக்குள்ள உட்காந்துட்டு இங்கே உட்காந்துட்டு மெசேஜ் அனுப்புது, வந்துட்டியா? உடனே அங்கேருந்து அனுப்புகிறான், வந்துட்டேன். உடனே இது எங்கே இருக்கா? உடனே அவன் திரும்பிப்பார். ஏண்டா நாங்கள் வானத்தை அண்ணாந்து பாருன்னா நீ திரும்பி பார்த்துட்டு உட்காந்துருக்க. உங்களை சொல்ல, நீங்கள்லாம் தங்கம். நான் சபைகளில் நடக்கிறத சொல்கிறேன். சபை திரும்பி பார்க்குற இடம் இல்லை. திரும்பி பார்த்தீங்கன்னா லோத்துவின் மனைவி ஆயிடுவீங்க ஒரு நாளில். இங்கே உட்காந்துட்டு திரும்பி பார்க்கறது, சேட்டப் பண்ணுறது, இங்கே உட்காந்துக்கிட்டு அப்படியே பார்க்கறது, அந்த வேலையெல்லாம் நிறுத்திடு. இந்த காலத்தில் நீ கர்த்தரை மட்டும் பார்த்தால் எதிர்காலத்தில் கர்த்தர் உன்னை பத்திரமாய் பார்த்துக்கொள்வார். நீ பல நேரத்தில் இந்த சேட்டையை பண்ணதுனால பின்னாடி இதுக்கான ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்கும். பெயின்ஃபுல் ப்ராசஸ், விலை கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கு ஒரு கண்ணீர், அதுக்கு ஒரு அழுக, இதெல்லாம் வேணாம் நமக்கு. நல்ல ஆண்டவர் ஃபஸ்ட்டு ஏசியில் ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தா அப்படியே பரலோகத்துக்கு வர வழியை பாருங்க. ஏன் இந்த மாதிரி சேட்டையில் மாட்டி வெங்காய வண்டியில் ஏறி லாரியில் வந்து சேருவானே பரலோகத்துக்கு? ஒரே ஜேர்னி தான். நான் எப்பவும் சொல்லுவேன், ஆண்டவர் உங்களை என்னையும் ஒரு தகப்பனாக தோளின் மேல் சுமந்து பரலோகத்துக்கு கூட்டு போக விரும்புகிறார். அதெல்லாம் முடியாது, நான் நடுத்தருவில் நடந்தா வருவேன்னா வா. ஆனால் உனக்கு நல்ல வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்குறோம். இது இந்த நேரத்தில் தேவையில்லாதது. இதை மட்டும் இப்போ நீ கிராஸ் பண்ணிட்டீன்னா பின்னாட்களில் ஒருவேளை நீ நினைச்சது நடக்காது. கர்த்தர் நீ நினைக்காதது கூட கொடுப்பாரு. ஆனால் அது உன் ஊழியத்துக்கும் உன் தரிசனத்துக்கும் உன் எதிர்காலத்துக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும், தி பெஸ்டாக இருக்கும்.